ஹாய், எல்லாமே எப்படி இருக்கீங்க? ஓகே, பாருங்கள் பொட்டு வச்சுருக்கேன். ஒரு பிரதர் சொன்னார் நான் பொட்டு வச்சா கொஞ்சம் அழகாக இருப்பேன்னு. ஸோ அதனால் பொட்டு வச்சுருக்கேன். ஓகே, இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா அகா-அகா. ஓகேங்களா? இதுக்கு முன்னுக்கு நான் ஏற்கனவே செஞ்சுருக்கேன் பாருங்கள். பட் எனக்கு ஷுவராக தெரியல எத்தனாவது எபிசோட்லன்னு. ஸோ அதில் வந்து குலமேரா அண்ட் சந்தான் அது யூஸ் பண்ணி நான் செஞ்சுருக்கேன் அகா-அகா. பட் ரொம்ப பேர் பிரதர் அண்ட் சிஸ்டர் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, சரியாக அந்த மெஷர்மெண்ட் சரியாக தெரியலன்னு. மேபி என்னோடய மிஸ்டேக்காக இருக்கலாம், நான் சரியாக சொல்லலை அப்பளுக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி நான் திருப்பியும் செய்கிறேன். பட் இன்றைக்கி பண்டான் அண்ட் கோகோனட் சேம் மெத்தட் பட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நான் பண்டான் பயிற்சியும் கோகோனட் பயிற்சியும் அதே அகா-அகா தான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் கரெக்டாக தெளிவாக சொல்கிறேன். ஈவன் கடைசியில் நான் எழுதி காமிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்காது. ஸோ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, நம்ம என்ன செய்கிறோன்னா இந்த அகா-அகாவை வெட்டிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருவோம் ட்ரையாக. அது செய்வோம். ஓகேங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப் நல்லா சொல்கிறேன், பார்த்துக்கிங்க. பாருங்கள், நல்லா கழுவிட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. இங்கே நான் பாய்க்கிறது 7 பண்டான் லீஃப் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த அகா-அகாவுக்கு நீங்கள் பண்டான் லீஃப் ரொம்ப தான் பாய்ப்பீங்க. ஓகேங்களா? நான் 7 எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கூட போட்டாலும் ஓகே தான். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு குறவா போடாதீங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த பண்டானோட ஸ்மெல் நல்லா வரும். ஓகே ஓகே இந்த அகா-அகாவுக்கு அந்த பெக்கெட்லேயே போட்டிருப்பாங்க பாருங்கள். ஒரு அகா-அகாவுக்கு 1 லிட்டர் வாட்டரு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு பானையில் 1 லிட்டர் தண்ணி ஓகேங்களா ஊற்றி வச்சுருங்க. ஓகேங்களா? அது உள்ளுக்கு நம்மளோட பண்டான் லீஃபை போடுறோம். இந்த தண்ணியை நம்ம பாயில் படுத்துகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே 1 லிட்டர் வாட்டர். ஓகேங்களா? அப்புறம் நம்மளுக்கு சந்தான் தேவைப்படும். ஓகே, நல்லா பிக்காட்டான சந்தான். அது ஒரு 300 மில்லிலிட்டர். ஸோ இப்போ நம்ம டோட்டலாக பாய்க்கிறது 1300. ஓகேங்களா? 300 கூட இருக்குது, பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் தண்ணி 1000 மில்லிலிட்டர் மட்டும் பாய்ச்சிங்கன்னா 1 லிட்டர் அகா-அகா ரொம்ப அப்படி கிராஸாக இருக்கும். ரொம்ப கிராஸாக நம்மளுக்கு வேணாம். ஓகேங்களா? கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ தண்ணி 1 லிட்டர் இதில் இருக்குது. டவுன் பண்ண போட்டு வச்சுருங்க. இதை நம்ம பாயில் படுத்துகிறோம். ஓகேங்களா? இது செய்கிறோம். ஓகே, பாருங்கள், அடுப்பில் வச்சுட்டேன். இது கொதிக்கிட்டோம். ஓகே, இங்கே பாருங்கள், சந்தான் தேங்காய் வாங்கி முடிஞ்சால் அந்த வெள்ளை தேங்காய் தெரியுங்களா, அந்த வெள்ளை பகுதியை மட்டும் பவுடர் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? அந்த கருப்பு சைட்லாம் வேணாம். வெள்ளை பகுதியை மட்டும் வாங்கி நல்லா பிக்காட்டாக நீங்களே புளிங்க. நீங்கள் கோத்தா பாய்க்கவே பாய்க்காதீங்க. இந்த அகா-அகாவுக்கு நீங்கள் கோத்தா பாய்ச்சிங்கன்னா சரியாக வராது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் பாய்க்கணும். நீங்கள் உண்டியாக செய்யணும். ஓகேங்களா? ஸோ இங்கே 300 மில்லிலிட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? அங்கே ஒரு 1 லிட்டர், இங்கே 300 மில்லிலிட்டர். ஓகே, ஸோ இதுதான் அதோட மெஷர்மெண்ட், கரெக்டான மெஷர்மெண்ட். ஞாபகம் வச்சுக்கிங்க. நான் எழுதியும் காமிக்கிறேன் அப்புறமா. ஓகேங்களா? தண்ணி கொதிக்கிட்டோம். ஸோ இது நீங்கள் புளிஞ்சி எடுத்து வச்சுக்கிங்க. ஓகேங்க? அப்புறம் இங்கே பாருங்கள், இது பண்டான் ஃப்ளேவர். ஓகேங்களா? எடுத்து வச்சுருக்கேன். பட் இந்த பண்டான் ஃப்ளேவர் அது கூட கலர் இருக்கும். இது 2 in 1 ஆக்சுவலி. பண்டானோட ஸ்மெல்லும் இருக்கும், கலரும் இருக்கும். பட் இந்த கலர் அவ்வளோ பிக்காட்டாக இருக்காது. ஓகேங்களா? அதனால் பக்கத்துலேயே பாருங்கள், நான் ஆப்பிள் க்ரீன், இது வெறும் கலர் தான், அதை எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகே, இது ரெண்டையும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, நீங்கள் டவுன் பட்டன் எவ்வளோ தான் போட்டாலும் அந்த அகா-அகாவில் நீங்கள் ஸ்டில் இந்த பண்டானோட ஃப்ளேவர் நீங்கள் பாய்ச்சி தான் ஆகணும். ஓகேங்களா? ரொம்ப இல்லை, கொஞ்சம் நீங்கள் பாய்ச்சி தான் ஆகணும். அப்போ தான் அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும். ஓகேங்களா? இதுவும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் உங்களுக்கு தேவையான சீனி, கொஞ்சம் உப்பு. ஓகேங்களா? இது கண்டிப்பாக தேவைப்படும்.
ஸோ தண்ணி பாயில் பண்ணிட்டோம். பாயில் பண்ணோன்னே நம்ம இந்த ஆகாகா வந்து உள்ளுக்கு போட்டு வேக வைக்கணும். ஓகேங்களா? தண்ணி ஒன்றும் கொதிக்கல, வெயிட் பண்ணுவோம். நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கழுவி வச்சுருக்கோம்ல ஆகாகா, அதை வந்து உள்ளுக்கு போடுறோம். ஓகேங்களா? உள்ளுக்கு போட்டுட்டு கிண்டி விட்டுக்கிங்க. அடுப்பு வந்து ரொம்ப சூடாக வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டி விட்டுட்டு அந்த அகாலாம் வந்து அப்படியே கரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, ஒரு 3-4 மினிட்ஸ் கழித்து பார்த்தோமா, இதோ ஒன்றும் இருக்குது. ஓகேங்களா? ஒன்றும் கரையில் தண்ணி கலர்லாம் மாறுது பார்த்தீங்களா? இது டவுன் பண்டன் கலர். ஸோ நம்ம வந்து ஒன்றும் கரையில் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அது ஃபுல்லாக கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, பார்ப்போம். ஓகே பாருங்க, கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு தேவையான சீனி பாய்ச்சிக்கிங்க. நான் ரொம்ப போட மாட்டேன், சீனி நான் போடுறேன். அதில் வந்து ஒரு பிஞ்ச் உப்பு வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன், அது போடுறேன். போட்டு ஒரு 1 மினிட் கிண்டிடுவேன். பாருங்கள், இப்படி கோச்சிக்கிட்டு இருக்கோம். சீனி கரைஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த பண்டானோட ஃப்ளேவர் ஊற்றுறேன். ரொம்ப ஊற்ற வேணாம், அது ரொம்ப ஊற்றுனீங்கன்னா அது வாசம் வந்து வேறு மாதிரி ஆயிரும். ஸோ இதுலேயே கலர் இருக்குது பாருங்கள், பட் என்னன்னா அது கலர் வந்து அவ்வளோ பிக்காட்டாக இருக்காது. அதனால் நான் வந்து இப்போ கலர் ஊற்றுறேன். ஆப்பிள் க்ரீன் பாய்க்கிறேன் நான். இதோ கலர் ஊற்றினோன்னு மாறுது பார்த்தீங்களா, அவ்வளோ அழகா. ஓகே, இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் இப்படி நான் கிண்டிட்டு விட்டுருவேன். ஓகே, அதுக்கப்புறம் தான் நம்ம சந்தான் ஊற்றணும். பாருங்கள், நல்லா கோச்சிக்கிட்டு இருக்கு. நெருப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ 300 மில்லிலிட்டர் சந்தான் பக்காட் ஊற்றுறேன். ஓகேங்களா? ஊற்றிட்டு கிண்டிட்டு விட்டுருவேன். என்னன்னா கொதிக்க வச்சிடாதீங்க, ரொம்ப கொதிக்க வச்சிடாதீங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக பபிள் வரும், கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு 2 to 3 மினிட்ஸ். ஓகே, நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பபிள்ஸாக வரும்போது கிண்டி விடணும். ஓகேங்களா? அது மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிங்க. கொதிக்க வைக்கக்கூடாது ரொம்ப. ஓகேங்களா? இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, நான் ட்ரே எடுத்து வச்சுட்டேன், அதே மாதிரி ஒரு வெடித்தட்டு எடுத்து வச்சுட்டேன். ரெண்டும் புதுசு, தெரியுங்களா? புதுசாக வாங்கியிருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அகாவை வந்து வெடித்தட்டி தான் நம்ம ட்ரேயில் ஊற்றணும். பிகாஸ் டவுன் பண்ணலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ நம்ம வெடித்தட்டணும். அது கொஞ்ச நேரம் இருக்கட்டும், மேபி 2 மினிட்ஸ் இருக்கட்டும் அதில், ஏன்னா சூடாக இருக்குது. கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம இதில் ஊற்றிட்டு நான் சொல்கிறேன் என்ன செய்யணும்னு. ஓகே, இப்போ எடுத்து நான் வெடித்தட்டி அந்த ட்ரேயில் ஊற்ற போகிறேன். ஓகே ஓகே, ஊற்றுவோம். பா, சரியான வாசம். பா 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 இப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? இது அப்படியே அழகா எடுத்துருவோம். ஓகே, நான் ஊற்றிட்டேன் பாருங்கள். இது மேலே வந்து பபிள்ஸாக இருக்கும். ஓகேயா? 2-3 பபிள்ஸ் அப்படியே இருக்கும். உங்களுக்கு வேணுமா அந்த பபிள்ஸ் வந்து நீங்கள் கரண்டி வச்சோ இல்லை கை வச்சோ டக்குன்னு உடச்சிடலாம். உடச்சிட்டிங்கன்னா அந்த அகாகா செஞ்சு முடிஞ்சோன்னா அழகாக இருக்கும். இல்லை நீங்கள் அது வந்து செய்யலாட்டியும் விட்டுருவலாம். நான் விட்டுருவேன், நார்மலி நான் செய்ய மாட்டேன். இப்போ வீட்டுக்காக நான் செய்ய மாட்டேன். இப்போ நீங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் செய்கிறதா இருந்தால் அந்த பபிள்ஸை வந்து அழகாக உடச்சி விட்ருங்க. உடச்சி விட்டுட்டு அது கரெக்டாக சேமாக அழகாக இருக்கும். அப்போ தான் அது ஐஸ் ஆகணுன்னா அழகாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா, நல்லா கேட்டுக்கிங்க, தான் ரொம்ப முக்கியம். இந்த ட்ரேவை வந்து இப்போ சுடுது. ஓகே, இது சுடுதுனால நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இப்போ நான் உங்ககிட்ட இப்போ காமிக்கிறேன், அதனால் நான் இங்கே ஊற்றுனேன். ஓகேயா? இப்போ சுடுது, விறுவிறுன்னு நான் எடுத்து ஒரு இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிடுவேன், அதை வச்சுருவேன். அதுக்கப்புறம் அது பக்கமே நான் போக மாட்டேன். அட்லீஸ்ட்
2 hours பிடிக்கும். அது வெளியே வச்சே நீங்கள் வந்து அது கட்டியாக ஆக்கிருங்க. ஓகேங்களா? அது வெளியே இருந்தாலே மேபி 1 to 1.5 hours அதே வந்து நல்லா ஆறி போய் கட்டியாயிரும். ஓகேயா? அது கட்டியாக ஆகுனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இதுதான் ரொம்ப மெயின். அகா செஞ்சாலும் சரி, புடிங் செஞ்சாலும் சரி, நான் வந்து இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பட் திருப்பியும் சொல்கிறேன். ஏன் தெரியுங்களா? நீங்கள் சூடாகி வச்சிங்கன்னா, இல்லை வந்து சூடு ஆறணுன்னு போய் வச்சிங்கன்னா அது வந்து சில்லாகி கட்டியாக ஆயிரும். பட் அதுக்கப்புறம் நீங்கள் வெட்டும் போது உளுக்கேந்து தண்ணி வரும். புரியுதுங்களா? அது நல்லா இருக்காது, ட்ரையாக இருக்காது. ஸோ இது நீங்கள் வெளியே வச்சு ஃபுல்லாக அது வந்து ஆறணுன்னு அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சீலாக்கிட்டு அப்புறம் நீங்கள் வெட்டினீங்கன்னா நீங்கள் வெட்ட அந்த தண்ணி வராது. புரியுதுங்களா? அவ்வளோ அழகாக அப்படி ட்ரையாகவே அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பித்துவு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நானும் அப்படி தான் எடுத்து அவசரத்தில் விற்பேன். வெட்டும் போது பார்த்தா தனித்தனியாக வரும், புரியல ஏன்னு. அப்புறம் பழகிடுச்சு. ஸோ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருப்பியும் சொல்கிறேன். ஸோ இதை செஞ்ச கையோட அழகாக ஒரு சைடில் வச்சுருங்க, நோண்டாதீங்க. அதுக்கப்புறம் அது பக்கமே போவேன்னா விட்டுருங்க. அதே கொஞ்ச நேரத்தில் அழகாக ஆறிடும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்த மெனு பார்ப்போம் நான் என்ன செய்ய போகிறேன்னு. ஸோ இது விடுவோம். ஓகே, பாருங்கள். இந்த அகா வந்து நான் வெளியே வச்சு கிராஸாக ஆச்சு. தொட்டு பார்ப்போம். ஓகேங்களா? கிராஸாக ஆச்சு. இப்போ தான் தூக்கி நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஓகேங்களா? அது சில் ஆகணுன்னு வெட்டிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஹாய், இதோ பாருங்க, ஃப்ரிட்ஜ்லேருந்து வச்சு அகாவை எடுத்துட்டேன். இப்போ வெட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதோ பாருங்க, நான் இது பாய்க்கிறேன். அகா கட்டு. எனக்கு இந்த நேராக வெட்டுறது, ரவுண்டு பிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அப்படியே வெட்டிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். தெரியுதுங்களா? அப்படி இருக்குண்ணே. இல்லைங்க, தெரியுதுங்களா? 2 லேயர் ஆச்சா? ஸோ இப்படி தான் அவ்வளோ ருசியாக இருக்கும். மை ஃபேவரட் அந்த சந்தானும் கருப்சினேம் பண்டான்பா. ஸோ அப்படி தான். ஓகேங்களா? எப்படி காமிக்கிறது? ஓகேங்களா? இப்படி தான் அகா செய்கிறது. ஓகேங்களா? ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ஃபங்க்ஷன்லாம் கண்டிப்பாக செய்யுங்க. இந்த வாட்டி ஐ ஹோப் உங்களுக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட் புரிஞ்சுருக்கோன்னு கரெக்டாக சொன்னேன். இப்படி தான். ஓகேங்களா? தேங்க்யூ.